கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எங்கெங்கெல்லாம் சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. இதில் 3 இடங்களையும் ஒரு முடிவையும் குறித்து இதில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இந்த முடிவை குறித்தும் ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக எருசலேம். மத்தேயு 23:37 படிக்கும்பொழுது இயேசு எருசலேமுக்காக புலம்பினார். நீங்கள் நினைக்கலாம் எருசலேம் என்றால் அது ஒரு ஒழுங்குக்குட்பட்டது அப்படி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் கூறப்பட்டுள்ள எருசலேம் இது ஒரு ஒழுங்கு அற்ற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம் செய்யாதவர்களாய் இருப்பீர்கள். ஆனபடியினால் இந்த எருசலேம் ரட்சிக்கப்பட்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராதவர்களை குறிக்கிறது. இரண்டாவதாக யூதேயா. யூதேயா என்று சொல்லும்போது அது அநேக யூதர்கள் இருந்தபடியினால் அது யூதேயா என்று அழைக்கப்பட்டது. யூதர்களுடைய காரியம் என்னவென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சத்தியம் மாறுபாடாக இருக்கும். வந்த இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இதுதான் அநேகருடைய பிரச்சனையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சரியான உபதேசத்திலும் சத்தியத்திலும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சமாரியா. ஏரோதின் நாட்களில் அநேக விக்கிரக கோயில்களை அவன் கட்டினான். இது எதை காட்டுகிறது என்றால் இயேசுவை அறியாத அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் மத்தியிலும் கூட நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. கடைசியில் ஒரு முடிவை குறித்து இங்கே படிக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம். இந்த பூமியின் கடைசி பரியந்தம் என்றால் என்ன? இப்பொழுது நீ இருக்கிறாய், நீ மரிப்பாய், ஆனால் அந்த மரிக்கிற நாள் தான் உனக்கு பூமியின் கடைசி நாளாக இருக்கும். ஒருவேளை இயேசு வருவார் என்றால் அதுதான் பூமியின் கடைசி நாளாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் நீ மரிக்கும் வரை நீ சாட்சியாக இருக்க வேண்டும். யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக இருப்பது என்றால் என்ன? இயேசுவை போல நீ வாழ்ந்தால் உன்னை கண்டவர்கள் இயேசுவை காண்பார்கள். ஆனபடியினால் நீதான் சாட்சி. நீங்கள் இன்னொரு அபிஷேகம் பெறாத ஆளா? உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்கிறேன். இதை அனுபவமாக்கி கொண்டு நீங்கள் காத்துருங்க, உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிற்பாடு அவர் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இதை நம்ம மாற்றி சொல்லலாம். அவர் மகிமைப்பட்டால் பரிசுத்த ஆவி அருளப்படும். அவர் மகிமைப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா எப்படி அவரை மகிமைப்படுத்துவது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் அதிகமாக இயேசுவை நினைத்து இயேசுவை விசுவாசித்து நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது அவர் மகிமைப்படுவார். மகிமை என்றால் ஒன்றுமல்ல, அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படும் போது, இப்போது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தினால் அவன் நமக்கு பிரதிபலன் ஏதாவது கொடுப்பார் அல்லவா? அதுபோல நாம் இயேசுவை சந்தோஷிப்பிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் என்றால் துதி. துதி என்றால் ஒன்றுமல்ல, ஒரு புகழ்ச்சியை உண்டாக்குவது. இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். ஸ்தோத்திர பலியிடும்போது இயேசு மகிமைப்படுகிறார். இயேசு மகிமைப்படுவார், ஆனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படும். இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதன்படி செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமாய் வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமாய் வேண்டுமையா.